them. செய்தி மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்காக 12,659 கோடி ரூபாய் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கையானது வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினம் மத்திய குழுவினர் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசப்பட்ட அந்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது புயல் மழை பாதிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த சீர் செய்த தற்காலிக நிவாரண தொகையாக 7,033 கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரண தொகையாக 12,659 கோடி ரூபாயும் வழங்கிட கோரி முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கையை வைத்திருக்கின்றார். இந்த மழை வெள்ளம் காரணமாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலே அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் மத்திய குழுவினர் ஆய்வு செய்திருந்தார்கள். இந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 5,060 கோடி நிதியை விடுவிக்குமாறு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5ஆம் தேதியே கோரிக்கை வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்திருந்தார். அப்போது இந்த புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட அவர் முதலமைச்சருடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையும் மேற்கொண்டார். அப்போது இடைக்கால நிதியும் உடனடியாக கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வெள்ள பாதித்த பகுதிகளை பார்வையிடுவதற்காக 12, 13 ஆகிய நாட்களிலே மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலே அந்த குழுவினர் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஆய்வின் முடிவிலே இன்றைய தினம் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்தது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக வேளாண் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டதை பார்த்திருந்தார்கள். மீனவர்களுடைய பகுதிகள் பாதிக்கப்பட்டதை பார்த்தார்கள். அதே போல சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அந்த தொழிலாளர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, தொழில் நிறுவனங்களுடைய உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, இவற்றையெல்லாம் நேரிலே பார்த்திருந்தார்கள். எனவே சாலையோர வியாபாரிகள் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிடவும் தற்காலிக நிவாரண தொகையாக 7,033 கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரண தொகையாக 12,659 கோடி ரூபாயும் தமிழக அரசின் சார்பில் கோரப்பட்டுள்ளதாக செய்தி குறிப்பு ஒன்று தற்போது தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே முதலமைச்சர் பேசியிருந்தார். அதிலே கடந்த 2 நாட்களாக மத்திய குழுவினர் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட குறிப்பிட்டு தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருந்தீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். வரலாறு காணாத இந்த பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சேதங்களை சரி செய்து மீண்டும் உருவாக்கிடவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அதனை மீண்டுருவாக்கம் செய்து வழங்கிடவும் தமிழ்நாடு அரசினுடைய நிதி ஆதாரங்கள் மட்டுமே போதுமானதல்ல எனவும் மத்திய அரசினுடைய பங்களிப்பு இதற்கு பெருமளவு தேவைப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே உரிய பரிந்துரையை செய்து தமிழ்நாடு அரசு கோரியுள்ள நிவாரணத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருந்த இந்த ஆலோசனை கூட்டத்திலே அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருந்த நிலையில மழை வெள்ள நிவாரண பணிகளுக்காக மத்திய அரசிடம் தமிழக அரசு சார்பில் நிவாரணத் தொகையாக 7,033 கோடியும் நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.